அனைவருக்கும் வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப இன்றைய இந்த நிகழ்வு சரியான ஒரு நபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக உள்ளது. பொதுவாக மொழி என்றால் என்ன? பேசுவதற்கு மட்டுமா? நிச்சயம் கிடையாது. அறிவு கூர்மையை செம்மைப்படுத்துவதற்கும் நம் திறமையை வெளிப்படுத்துவதற்கும் மொழி உதவுகின்றது. அப்படிப்பட்ட பாரம்பரிய மிகுந்த செம்மொழியாம் நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை மேலும் வளப்படுத்தியவர் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. அத்தகைய வள்ளுவத்தையும் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் இன்றைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்த்து தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வருகின்றது நம்முடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. இந்த நிகழ்வு மூலமா நம்ம 38 மாவட்டங்களுக்கு செல்ல தயாரானோம். 38 மாவட்டங்களுக்கு சென்று நிறைய மாணவர்களை சந்தித்தோம். அந்த மாணவர்களினுடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்து எல்லோருமே வியந்து போனோம். குறிப்பாக அந்த ஆர்வத்திற்கு, தமிழ் பருகும் அந்த எண்ணத்திற்கு ஒரு மேடையும் அமைத்து கொடுத்து வள்ளுவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த விழாவாக தான் நம்மளுடைய ஸ்ரீராம் கலை குழுமம் வழங்கிய இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் இருந்ததுங்க. இப்படி 38 மாவட்டங்களுக்கும் செல்லும் பொழுது பல இடங்கள்ல பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடந்தது. அதன் மூலமாக பல வெற்றியாளர்களையும் இந்த இறுதி நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. அந்த அற்புதமான காட்சிகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவானி. நான் டிஏவி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆசாதேஷ்னா. நான் சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுரேகா. நான் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் 3rd இயர் பி ஃபார்மசி படிச்சுட்ருக்கேன். நான் இந்த போட்டியில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின போட்டியில் நான் கல்லூரி பிரிவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மு மணிவாசகம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் விழா பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் மதுரை மண்டலத்தில் நான் கலந்து கொண்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷர்மிளா. நான் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். சாஜரணிஷ்டி. நான் 7ஆம் பிரிவு படிக்கிறேன். மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் ஸ்ரீநந்தனா. நான் வேலம்மாள் வித்யாலயா முகப்பேர் மேற்கு பள்ளியில் வந்திருக்கேன். நான் வித்யா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு இந்த திருக்குறள் பேச்சு போட்டியானது 2வது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பெறுறேன். போன வருடமும் இதே மாதிரி வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மோகா காவியப்பிரியா. நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 11 மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பாக நடத்துகிற இந்த திருக்குறள் பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் பங்கேற்றுக்கிட்டேன். என் பேர் சே கிருத்திகா. மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளி மேட்டுப்பாளத்துலேருந்து வந்திருக்கேன். முதல்ல இந்த ஸ்ரீராம் நிறுவனத்தையும் அப்புறம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்த தமிழ் ஆசிரியர்களையும், அதுக்கப்புறம் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ், நிதிஷ், சாய் பாலாஜி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புதிய யுகம் நேயர்களே, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பேர் கவிந்த்ரா. நான் ஈரோடு மாவட்டம் அளவிலான திருக்குறள் விழாவில் முதல் பரிசு பெற்றிருக்கேன் இடைநிலை வகுப்பில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி தமிழச்சி பே ஆஷிகா. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா சௌமியா. ஸ்ரீராம் கழகம் நடத்தும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். மதுரையில் கலந்து கொண்டேன். சென்னையில் நடக்கும் முதல் பரிசு வாங்கினேன். குரல் பேசு வாகை சூடு. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தும் குரல் பேசு வாகை சூடு. இது மாணவர்களின் பேச்சு திறமையை, நாளைய தமிழ் மேடைகளை அலங்கரிக்கப் போகும் மாணவர்களை தமிழ் உலகிற்கு அடையாளப்படுத்தும் ஒரு முயற்சி. அனைத்து புதிய நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஈரோடு மண்டல அளவிலான பேச்சு போட்டியில் மேல்நிலை பிரிவில் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி என்னுடைய பெற்றோர்களை முழுமையாக சேரும். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த தலைப்பில் கடும் போட்டியாளர்கள் மத்தியில் நான் முதல் பரிசு வென்றிருக்கேன். எனக்கு இந்த திருக்குறள் பேச்சு போட்டியானது 2வது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பெறுறேன். போன வருடமும் இதே மாதிரி வந்தேன். பட் என்னால் தமிழக அளவிலான போட்டியில் முதல் பரிசு பெற முடியவில்லை. இந்த முறை கன்ஃபார்ம் நான் தமிழக அளவிலான பேச்சு போட்டியில் முதலிடம் பெறுவேன்.
எல்லாருக்கும் அங்கே வந்து நான் ஒரு ஆய் சொல்கிறேன். நன்றி. என் பெயர் யோகலட்சுமி, பெருந்தலைவர் காமராஜர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தில் பேச்சு போட்டி திருநெல்வேலியில் நடந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெற்றிருக்கிறேன். சென்னையிலையும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெறுவேன். அதனால் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு நன்றி. நான் சார் தனராஜ், ஸ்ரீ ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியில் படிக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கேன். சென்னையில் மாநில அளவிலான பேச்சு போட்டியிலையும் முதல் பரிசு பெறுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி தமிழச்சி பே ஆஷிகா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி எனக்கான தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, வேண்டாமை அண்ணன் விழுச்செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் இன்றைக்கி பேசியிருக்கிறேன். நான் வித்யா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அந்த குறளை பற்றி பேசினேன். எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிடைச்சதுக்கு காரணமான இந்த ஸ்கூலுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பாக நடத்துகிற இந்த திருக்குறள் பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் பங்கேற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அரையிறுதி நடந்தது. அரையிறுதியில் வந்து நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனே தெரில, வார்த்தைகளே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. இப்போ வந்து அடுத்து ஃபைனல்ஸ்க்காக சென்னை போகிறேன். கண்டிப்பாக அதுலேயும் என்னோட முழு முயற்சியை கொடுப்பேன். நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். காம்படிஷன் ப்ரைஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வர்றது மூலயமா நான் நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்குன்னு நம்புகிறேன். 12 மண்டலங்களாக 38 மாவட்டங்களில் தொடங்கி பல்லாயிரம் மாணவர்களிடம் உள்ள தமிழ் ஆர்வத்தையும் பேச்சு திறமையையும் வெளிக்கொண்டு வரும் இந்த பயணத்தை 35 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறது ஸ்ரீராம் இலக்கிய கழகம். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களை நிர்வாகம் செய்யும் ஸ்ரீராம் குழுமம் தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டுமென்றே 1988 ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீராம் இலக்கிய கழகம். இதன் மூலம் எந்தவித லாப நோக்கமின்றி மாணவ மாணவிகளிடம் தமிழ் பற்றையும் பேச்சு திறமையையும் வளர்ப்பதோடு அவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு பிரிவிலும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாணவரும் தங்களது திறமையை ஓவியம், கட்டுரை, பேச்சு என்ற 3 பிரிவுகளில் வெளிப்படுத்தினர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மோகா காவியப்பிரியா. நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 11 மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று மதுரை மண்டல அளவில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் விழாவில் மேல்நிலை பிரிவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளேன். மேலும் சென்னையில் நடக்க இருக்கும் இறுதிச் சுற்றிலும் முதல் பரிசு பெறுவேன் என்றும் என் முழு உழைப்பையும் அதற்காக தருவேன் என்றும் என் பள்ளியையும் என் பெற்றோரையும் என் ஆசிரியர்களையும் பெருமைப்பட வைப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். 2023 அக்டோபரில் தொடங்கிய இந்த பயணம் டிசம்பர் 30 அன்று இறுதிப் போட்டியை எட்டியது. இந்த இறுதிப் போட்டியில் 3 பிரிவுகளிலும் சேர்ந்து 36 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 மாணவர்களை நடுவர்கள் தேர்வு செய்தனர். அவர்கள் யார்? அவர்கள் குரல் பேசி வாகை சூடிய அந்த குரல்கள் யாவை? நடுவர்கள் அவர்களை எவ்வாறு தேர்வு செய்தனர் என்பதை இனி வரும் வாரங்களில் காணலாம். இது குரல் பேசு வாகை சூடு. வாயால் உணரப்படும் சுவைகளை மட்டும் அறிந்து செவியால் உணரப்படும் சுவைகளை அறியாத மாந்தர் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உலகிற்கு எந்த பயனும் இல்லை. தமிழ்த்தாயை வணங்கி எத்தனை மாணவர்கள் வந்து அவர்களுடைய தமிழ் திறமையும் வள்ளுவத்தினுடைய பெருமையும் உலகிற்கு பறைசாற்றினார்கள் என்பதை கண்கூடாக எல்லோருமே பார்த்தோம். ஒவ்வொரு மாணவனும் எதிர்கால சமுதாயத்தில் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த 38 மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த இறுதிநிலை மாணவர்களுக்கான ஒரு போட்டி இறுதி நிலையில் நடைபெற இருக்கின்றது. இந்த
போட்டியிலிருந்து ஒவ்வொரு இருந்தும் முதல் 3 நபர்களை நாம் தேர்வு செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வள்ளுவத்தை வளர்க்கும் விதமாக நிச்சய பரிசுகளையும் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்குவதற்காக காத்திருக்காங்க. இந்த இறுதிநிலை போட்டிகள் எப்படி நடைபெற இருக்கின்றது அப்படின்றது தான் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து ரசிக்க போறோம். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. அடுத்த வாரமும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.